வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். மார்ச் 6 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசியிலிருந்து திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சியாகி ஆண்டுகள் ஓடிடுச்சு. ஆனாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைக்கு தான் சரியாக 8:36 மணிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போது எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த கேள்வி என்னென்னா, சனி பகவானாச்சே, சனி பயிற்சினாலே போதும், எனக்கு விரைய சனி ஆரம்பிச்சிருச்சு, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, பொங்கு சனி, மங்கு சனி, அஷ்டம சனி, பஞ்சம சனின்ட்டு சனி பகவானை பார்த்து எல்லாரும் ஒரு அரட்டியில் தான் இருப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை பற்றின ஒரு பயம் உங்களுக்கு நிச்சயமாக போகும். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் தான் நம்ம கர்மாவுக்கு காரகமான கிரகன். காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய கர்மஸ்தானம், 2வது ஜீவனஸ்தானம். நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் நாம் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சனி பகவான் 10ஆம் பாவத்தை தகையில் இருக்கிறார். அதே மாதிரி லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தையும் அதிபதியாக இருக்கிறார். அப்போது கடைசி காலம் வரைக்கும் பசியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சனி பகவான் நம்மளை ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்திட மாட்டார். அதே மாதிரி லாபத்துக்கும் அதிபதியாக அவர் தான் இருக்கிறார். அப்போது நம்ம எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சனி பகவான் நாம் செய்யக்கூடிய கர்ம காரியங்கள், அது நற்கர்மமாக இருக்கலாம், தீய கர்மமாக இருக்கலாம், அந்த கர்மத்துக்கு தகுந்தவாறு தான் லாபத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருக்குமே மனதளவுலையும் தீங்கு நினைக்கல அப்படின்னா சனி பகவானுடைய பெயர்ச்சியை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. இல்லை சாமி, நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் சனி பகவான் பிராப்தம் கொடுப்பார், கொடுக்காம விட மாட்டார். இப்போ சனி பகவானுடைய பயிற்சியை நினச்சி பயம் கூடாது. இந்த சனி பகவான் பயிற்சியாகட்டும், பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறவர் தன்னை பற்றின தற்பெருமை பேச்சுகளை விரும்பாதவர், எளிமையாக இருக்கிறவர், சிம்பிளாக இருக்கிறவர். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் ஜாதகத்துக்கு சனி பகவான் எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும், எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும், எந்த பாவாதிபதிகளுக்கு கூட சேர்க்கை பெற்றிருந்தாலும், எந்த பாவத்தை தன்னுடைய 3, 7, 10 பார்வையால் பார்த்தாலும் அந்த பாவம் சார்ந்த தற்பெருமைகளை பேசாமல் இருங்க. அது போதும் சனி பகவானுக்கு. உங்களை எங்கேயோ கொண்டு